உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். பழனி, காஃபி எடுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? தெரிஞ்சவங்களா? தெரிஞ்சவங்க இல்ல, எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. உங்க ஊர் தான். நீ கண்டிப்பா பாத்திருப்ப. நீ காஃபி எடுத்துக்க. தம்பி பழனி, காஃபி சாப்பிடுறா? அப்புறம் என்னவாப்ல? ம், வரோம். சரிடா. சரியா? சரிங்க. அப்புறம் நம்ம வீட்டுக்கு வா. கண்டிப்பா வரேன். ஆ? சரிடா. வரேங்க. ஆ. ம். நான் நினைச்சேன்யா, இங்கதான் இருப்பாங்கன்னு நினைச்சுதான் நான் வந்தேன். தம்பி, உனக்கு எங்க மேலயும் எங்க குடும்பத்து மேலயும் கோவமும் பகையும் இருக்கு. அதையெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நான் இந்த வீட்டுல வேலை பார்க்கறத என் மருமக கிட்டயும் என் மகன்கிட்டயும் சொல்லிடாதய்யா. தாங்க மாட்டாங்கய்யா. வயசுல சின்னவங்களா இருந்தாலும் உங்களை கையெடுத்து கெஞ்சி கும்பிட்டு கேட்டுக்கிறேன். சொல்லிடாச்சு தம்பி. தயவு செஞ்சு யார்கிட்டயும் எதையும் சொல்லிடாதீங்க தம்பி. அப்புறம் என்ன தம்பி, அமுதா அவமானப்படுத்த சூப்பர் மேட்ரு கிடைச்சிருக்கு. எனக்கும் அந்த அம்மாவை பார்த்ததும் அப்படிதான் மனசுல பட்டுச்சு. ஏண்டி அமுதா, உன் குடும்ப கௌரவத்தை காப்பாத்துறேன்னு உங்க அத்தைய இன்னொருத்தவங்க வீட்டுல 10 பாத்திரம் தைக்க வச்சிட்டியே. நீ எல்லாம் என்னடி மருமகன்னு அவ முகத்துல காரி துப்பி அவளை அவமானப்படுத்தலாம் தான் நினைச்சேன். ஆனா அந்த அம்மா, எங்க பெரியம்மா, என் மருமகிட்ட சொல்லிடாதுன்னு அம்புடு தூரம் கெஞ்சினதும் கொஞ்சம் மனசு இறங்கிடுச்சு. தம்பி, அடுத்தவங்க வாழ்க்கைய நாசமாக்கி சந்தோஷப்படுற நாம போய் இறக்கப்படலாமா? வாஸ்தவம் தான், மனசு இறங்கினேன் தான். ஆனா அடுத்த நிமிஷமே மலை ஏறிட்டேன். நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. இதை வச்சு அமுதாவை அவமானப்படுத்தினா மட்டும் போதாது, அவங்க குடும்பத்தையே அசிங்கப்படுத்தி அந்த அமுதாவை என் காலில் விழ வைக்கணும். அது அதுக்கு ஒரு சூப்பர் சான்ஸ் மாட்டி இருக்கு. இந்த தடவை அமுதாவை மண்ணை கவ்வ வைக்கிறேன். என்ன நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியல? எப்படி தம்பி, அருமை தம்பி.
தம்பி, ஊசி பட்டாசு வெடிக்க வேண்டிய இடத்துல பெரிய பாமே போட போறீங்க. தம்பி, எப்படி தம்பி இப்படி ஒரு திட்டத்தை யோசிச்சீங்க? அவங்கள அழிக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் என் மூளைக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அப்புறம் இது கூட யோசிக்கலான்னா எப்படி? தம்பி, இந்த தடவை நீங்க வச்ச குறி நிச்சயம் தப்பாது. அந்த அமுதா அசிங்கப்பட்டு உன் கால்ல வந்து விழுவா தம்பி. பக்கத்துல வந்துட்டேன். இனிமே அவனை நெருங்கிடுவேன். அண்ணா, பொருள் எல்லாம் கீழே இருக்குங்கண்ணா. உள்ள கொண்டு போங்கண்ணா. அண்ணா, பார்த்து பத்திரமா கொண்டு போங்க. மாயா, நீங்க எங்க இங்க? நான் இப்ப இருக்க வீடு அவ்வளவா சேஃப்டி இல்ல. அவசரத்துக்கு போயிட்டேன். நானும் 1 மாசமா வேற வீடு தேடிட்டு தான் இருந்தேன். 2 நாளா உங்க வீட்டு பக்கம் வந்துட்டு போறப்பதான் பக்கத்து வீடு காலியா இருக்கிறது தெரிஞ்சது. அதான் உடனே வந்துட்டேன். ஹாஸ்பிட்டலுக்கு ரொம்ப பக்கம், பாதுகாப்பான இடம். அதுவும் இல்லாம பக்கத்து வீட்டு சொந்தம்னு சொல்லிக்க நீங்க இருக்கீங்க. இதை விட ஒரு நல்ல வீடு கிடைக்குமா சொல்லுங்க? வரத பத்தி ஒரு வார்த்தை கூட சொல்லல. அது ஒரு சின்ன சஸ்பென்ஸ். என்ன ஓகேவா? நல்ல விஷயம் தான். அத்தை, இப்பதான் வேலை முடிஞ்சதா? ஆமாத்தா. பார்த்து மெதுவா கொண்டு போங்க. அத்தை, என்ன பாக்குறீங்க? மாயா இந்த வீட்டுக்கு குடி வந்துட்டாங்க. அப்படியா? நல்லதுமா. சரிங்க அத்தை, நீங்க வேலை முடிச்சு டயர்டா இருப்பீங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, நான் காஃபி போட்டு தரேன். சரிம்மா. மாயா, உனக்கு? நீங்க போங்க, நானும் பொருள் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வரேன். சரிம்மா. அண்ணா, இறக்கிட்டீங்களா? அத்தை, வேலைக்கு போன முதல் நாள் எப்படி இருந்துச்சு? வேலை கஷ்டமா இருந்துச்சா? அதெல்லாம் இல்லம்மா, வயசானவங்களுக்கு துணையா இருந்து பாத்துக்கிற வேலைதான். ஒரு கஷ்டமும் இல்ல. என்ன ராசா? என்னால தானே உங்க எல்லாருக்கும் இவ்ளோ சிரமம். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.